வெல்கம் டு ஆல் வியூவர்ஸ். இது நம்ம 1 செகண்ட் யூடியூப் சேனல். கையில் இருக்க லேப்டாப் அல்லது மொபைல் வச்சு எப்படி நம்ம நியூவாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ டீட்டெயில்டான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஆதார் கார்டு, வீட்டு வரி இருந்தால் வீட்டு வரி கொடுத்துக்கலாம். இல்லாதவங்க இபி பில் அல்லது சிலிண்டர் கனெக்ஷன் இருந்தால் அது கொடுத்துக்கலாம். மொபைல் அல்லது லேப்டாப்பில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஷோ ஆகிடும். அதில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. பிறகு இங்கிலீஷில் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு வந்தீங்கன்னா திருமதி அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. தமிழில் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் யார் அப்படின்றத நம்ம நேம் கொடுத்துக்க வேண்டியதான். ரைட் சைடு அதே மாதிரி தமிழில் நேம் கொடுக்கணும். 2 நேம் கொடுத்துட்டு அட்ரஸ் லைனப் ஒன்று இருக்கும் பாருங்கள். அட்ரஸில் உங்களோட ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் இது ரெண்டையும் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைடில் தமிழில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டே, அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக், உங்களோட டிஸ்ட்ரிக் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப் டிஸ்ட்ரிக் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட கிராமம் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அஞ்சல் குறியீடு, போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர், பின்கோடு போட்டுக்கோங்க. பின்கோடு போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன அட்டை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அரிசி அட்டைங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சொந்த வீடு இருந்தால் சொத்து வரி ரசீது, வீட்டு வரி ரசீது கொடுத்துக்கோங்க. அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிவிடுங்க. தேர்டாக இருக்க ஆப்ஷனில் ப்ரௌஸில் உள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க அந்த வீட்டு வரி ரசீதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணதன் பிறகு அந்த ஃபைல் அப்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உறுப்பினர் சேர்க்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. குடும்ப தலைவருக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கவும் அவங்களோட நேம் ஷோ ஆகிடும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து அவங்களோட பாலினம் ஆணா பெண்ணா, இந்தியன்றது அவங்களோட நேஷ்னாலிட்டி. அடுத்து தொழில் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு இன்கம் இருந்தால் இன்கம் கொடுத்துக்கணும். இன்கம் இல்லை அப்படின்னா இன்கம் கொடுத்துக்க தேவையில்லை. நான் ஹஸ்பண்டோட இன்கம்மை நெக்ஸ்ட்டு நம்ம அதில் டைப் பண்ணிடுவோம். அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கான ஸ்டேட்டஸ் நம்ம கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதாவது ஆதார் அட்டையா, பிறப்புச் சான்றிதழா அப்படின்னு. 5 வயசுக்கு கீழே இருந்தால் பிறப்புச் சான்றிதழ் கொடுக்கலாம். இவங்க பெரியவங்கன்றதுனால நம்ம ஆதார் அட்டை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஆதார் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கதை அப்லோட் பண்ணிக்கணும். ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அந்த உறுப்பினர் சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு உறுப்பினர், ஒரு ரேஷன் கார்டில் ஒருத்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸையும் அதில் நம்ம ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அவங்களோட நேம் கரெக்டாக டைப் பண்ணிக்கணும் இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு தமிழில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கணும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆணா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டு குடும்பத் தலைவருக்கு அவங்க என்ன உறவு முறை வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அவங்களோட தொழில் என்ன அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். அவங்களோட வருமானம் என்ன, மாத வருமானம் எவ்வளோ அப்படின்றத நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா ஆதார் அட்டை கொடுத்துட்டு ஆதார் கார்டு அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோட் பண்ணிக்கணும். ஃபைல் அப்லோட் பண்ணது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு உறுப்பினர் விவரங்களை சேமி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா ஃபைல் அப்லோட் ஆகிட்டு அந்த செகண்டாக அவங்களோட நேமும் மேலே வந்துடும். இப்போ இந்த ரேஷன் கார்டில் 2 பேர் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் 2 பேரோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு உறுதிப்படுத்துதலுக்கு முன்னாடி அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அகைன் நம்மளை கன்ஃபார்ம் பண்ண சொல்லி இன்னொரு டைம் கேட்கும். நம்ம இதில் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம்.
ஸோ அதனால் மொபைல் நம்பர் அகைன் கேட்குது. நம்ம மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடி போயிட்டு பதிவு செய்கின்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா நமக்கு ரேஷன் கார்டு வந்து பதிவானதுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் நமக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பதிவு செய்ய கொடுத்துட்டோம். பதிவு செய்ய கொடுத்ததுக்கு பிறகு நமக்கான பதிஞ்சதுக்கான ரிசிப்ட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை நம்ம பேமெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெட் பேங்கிங் பயன்படுத்தி இந்த பேமெண்ட்டை பே பண்ணிவிடுங்க. மற்றபடி டிஎன்இஜி ஐடி வச்சு பண்ணுறீங்கன்னா அது வேலட்லேருந்தே உங்களுக்கு அமௌண்ட் பிடிச்சிக்கும். ஓகே, ரிசிப்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.